ஜோசப் விஜய் தான் கட்சியினுடைய தலைவர். அவருக்கு இவர் வந்து அந்த கட்சியில இருந்த ஒரு நபர். ஜோசப் விஜய் இந்த இடத்துல நான் பாராட்டுறேன். ஒரு பிராமண சமுதாயத்திலிருந்து ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பை குடுத்திருக்காரு. ஆனா அந்த பிராமண சமுதாயத்தில பிறந்தாலும், அவர் அந்த ஸ்ரீரங்கத்தில பிறந்தவர். அதே சமயத்தில அவர் கொஞ்சம் நடிச்சியாவது நானும் வந்து ஈவேரா உன்னுடைய கொள்கை தலைவனா நானும் ஏத்துக்கிட்டேனையாவது காணிக்கிறதுக்கு அவரு நடிக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக வேண்டி நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நீங்க அவர குற்றம் சொல்றீங்க. வாலின்னு ஒரு ஆகச்சிறந்த ஒரு கவிஞர் இருந்தார்ல, அவரு யாரால வெளிய வந்தாரு? எம்ஜிஆரால தானே. திரையுலகத்துல மிகப்பெரிய லெவல்ல வர்றதுக்கு காரணமே எம்ஜிஆர் தானே. எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு அந்த ஆளு போய் கருணாநிதிக்கே வால பிடிச்சுட்டு அலையல. அது என்ன பாலிசி அது? நான் அந்த ஸ்ரீரங்கத்துல நான் வந்து முத அங்க இருக்கும்போதே ஈவேரா கலந்துக்கிட்டு அந்த இதுக்கு தான் பாட்டு எழுதுனேன். என்ன பாராட்டினாரு, எனக்கு பட்டம் குடுத்தாருன்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருந்தாரு. அவர ஏன் குற்றம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சந்தர்ப்பவாதின்னு சொல்லலாமா? எங்க சோறு கிடைக்குதோ அங்க போய் சாப்பிட போயிருவாங்கன்னு சொல்லலாமா? ரமேஷ் அண்ணா குற்றம் சொல்லல சார். அவர் இப்ப தான் வந்திருக்காரு. அவருக்கு வழி விடுங்க. ஒரு பிராமணனுக்கு ஒருத்தன் வாய்ப்பு குடுத்துருக்கான். நீங்க குடுக்கல. பிஜேபியில 27 பேர்ல எத்தன பேர பிராமணன் வாய்ப்பு குடுத்தீங்க? அத சொல்லுங்க. நேரடியா நம்ம சுய பரிசோதனை பண்ணணும்.